multiplication of a decimal number. So first step நீங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க multiplicand and multiplierல decimal point ignore பண்ணிட்டு எப்பயும் பண்ற மாதிரி multiplication வந்து proceed பண்றோம். So next step நீங்க பாத்தீங்கன்னா decimal point க்கு அப்புறம் எத்தனை digits ன்னு உங்களோட multiplicand and multiplier இத கவுண்ட் பண்ணி டோட்டல் பண்ணிக்கலாம். So decimal point to the right எத்தனை digits இருக்குன்னு பாருங்க. இது ஒரு digit, இது ஒரு digit. So total எத்தனை digits இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 digits இருக்கு. decimal point க்கு அப்புறம் எத்தனை digits இருக்கு 2 digits இருக்கு. அதே மாதிரி இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா decimal point க்கு அப்புறம் எத்தனை digits இருக்குன்னு கவுண்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. So decimal point to the right வந்து 1 2 3 digits. So 1 2 3. So 3 digits இருக்கு. So decimal point க்கு அப்புறம் 1 2 3 digits இருக்கு. இங்க decimal point க்கு அப்புறம் 1 2 2 digits இருக்கு. So 2 plus 3 total எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா which is 5. இந்த கவுண்ட் வெச்சுக்கோங்க. Because lastல வந்துட்டு நீங்க multiplication complete பண்ண பின்னாடி decimal point வந்து நம்ம place பண்ண போறோம். Because first step நம்ம என்ன சொல்லிருந்தோம்னா decimal point remove பண்ணிட்டு multiply பண்ண போறோம். So இத நீங்க decimal point remove பண்ணிட்டீங்கன்னா 4 8 3 5. So இந்த சைடு வந்தீங்கன்னா 0 0 2 7. So point மட்டும் நம்ம remove பண்ணிட்டு எப்பவும் போல steps வந்து proceed பண்ண போறோம் multiplication. So இந்த நம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா very first digits வந்து பாத்தீங்கன்னா zeros இருக்குன்னா அதை வந்து நம்ம ignore பண்ணிடலாம். So இந்த ரெண்டு ஜீரோவுமே கட் பண்ணிட்டீங்கன்னா so 4 8 3 5 into 27 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பிளேசஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 7 times 5 வந்து பார்த்தீங்கன்னா 7 times 5 is 35. ஸோ அதில் 5 வந்து இங்கே நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். 3 மட்டும் இருக்குது, அது நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும். இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 times 3 is 21. ஸோ அரல்ஸ் 3 into 7 கூட பண்ணலாம் which is 21. எந்த டேபிள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டேபிள் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். either 3 or 7th table, 7 times table எது வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஸோ 7 times 3 is 21, 3 times 7 is 21. ஸோ இப்போ இந்த 21 இருக்கு, பட் இந்த 3 வந்து இது கூட கேரி ஆகும்போது 21 plus 3 which is 24. ஸோ அந்த 24ல 4 மட்டும் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த 2 வந்து நெக்ஸ்ட் பிளேஸில் கேரி ஆகும். இந்த 3 இது கூட நம்ம ஆட் பண்ணனால நான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ 7 times 5 is 35 வந்தது, 5 பிளேஸ் பண்ணோம். ஸோ இந்த 3 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும் நம்ம சொன்னோம். 7 times 3 is 21. அந்த 21 கூட 3 ஆட் பண்ணிங்க 24 கிடச்சிது. அந்த 4 மட்டும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 times 8 is 56. ஸோ அந்த 56 கூட நீங்கள் 2 ஆட் பண்ணினா which is 58. ஸோ அந்த 8 நம்ம இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5 வந்து நெக்ஸ்ட் பிளேஸில் கேரி ஆகும். இந்த 2 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் 56 + 2 நம்ம பண்ணும்போது தான் 58 கிடச்சி. ஸோ 8 கேன்சல் அவுட் பண்ணியாச்சு. இந்த 5 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 times 4 பண்ண போகிறோம். ஸோ 7 times 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா which is 28. ஸோ இந்த 28 கூட நீங்கள் 5 ஆட் பண்ணிங்கன்னா which is 33. அந்த 33 தான் வந்து இங்கே நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 வந்து thousands பிளேஸ், இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பிளேஸ். ஸோ இந்த 7 வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன், க்ராஸ் ஓவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த 2 நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 10th பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேஸில் வந்து நம்ம 0 போட்டுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இங்கே 0 பிளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது ரெண்டு நம்ம பண்ணுவோம். 2 into 5. 2 times 5 பார்த்தீங்கன்னா which is 10. அந்த 10ல் 0 மட்டும் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும். இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 3. 2 times 3 பார்த்தீங்கன்னா which is 6. இது நெக்ஸ்ட் பிளேஸில் கேரி ஆகும் நம்ம சொல்லியிருந்தது 1. ஸோ இந்த 6 + 1 பண்ணிங்கன்னா which is 7. ஸோ அந்த 7 நம்ம இங்கே போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 இது 8 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க. 2 times 8 is 16. அந்த 16ல் 6 மட்டும் நம்ம இங்கே பிளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு இது கேரி ஆகும். 2 into 4 is 2 times 4 பார்த்தீங்கன்னா which is 8. இந்த 8 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா which is 9. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஆனோடனே இதை நம்ம சம் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் 5 + 0 பார்த்தீங்கன்னா which is 5. 4 + 0 பார்த்தீங்கன்னா 4. தென் 7 + 8. 7 7 14. ஸோ 1 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 15. ஸோ 7 + 8 வந்து 15. ஸோ 5 இங்கே போடுவீங்க. 15ல் 5 இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும். ஸோ 6 + 1 பார்த்தீங்கன்னா 7. 7 + 3 பார்த்தீங்கன்னா which is 10.
அந்த 10ல இங்கே 0 ப்ளேஸ் பண்ணுவீங்க, இந்த 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும். ஸோ 9 + 1 is 10, 10 + 3 is 13. ஸோ இதான் வந்து ஆன்சர். பட் நம்ம இனிஷியல் நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஒரு டெசிமல் நம்பர் மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட்டில் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 2, இங்கே 3, ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 பிளேசஸ் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ டெசிமல் பாயிண்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்களோட எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் வந்துடுங்க. ஸோ அதில் இருந்து 5 பிளேசஸ் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ 1 இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், தென் இது செகண்ட் பிளேஸ், நெக்ஸ்ட் இது வந்து தேர்ட் பிளேஸ், இது வந்து ஃபோர்த் பிளேஸ், இது வந்து ஃபிஃப்த் பிளேஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட். ஸோ 1.30545. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈச் டிஜிட்டுமே நீங்கள் தனித்தனியாக தான் ரீட் பண்ணணும். ஸோ 1.30545. Thank you so much for watching this video.